நண்பர்களே, அரசியல் குறித்த விழிப்புணர்வு பதிவுகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். அதில் அடுத்ததாக உள்ளாட்சி பிரதிநிதிகளோட கடமைகளை பற்றி இப்போ விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளில் பலருக்கு தொகுதியின் எம்எல்ஏ அல்லது நாட்டின் பிரதமர் யாருன்னு தெரியும். ஆனால் நம்ம வீட்டு வாசலில் இருக்கிற சாக்கடைக்கும் தெருவிளக்கிற்கும் பொறுப்பான வார்டு கவுன்சிலர் அல்லது ஊராட்சி தலைவர் யார், அவர்களோட கடமைகள் என்னங்கிறது தெரிகிறதில்லை. வார்டு கவுன்சிலர் மற்றும் ஊராட்சி தலைவர் யார்? நண்பர்களே, இவர்கள் அரசாங்கத்தின் கடைநிலை ஊழியர்கள் அல்ல, உங்கள் பகுதியின் மினி முதலமைச்சர்கள். நமக்கு ஒரு பிரச்சனைனா முதலமைச்சருக்கோ அல்லது பிரதமருக்கோ ஃபோன் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் வார்டு கவுன்சிலரையும் ஊராட்சி தலைவரையும் நீங்கள் நேரடியாக சந்தித்து கேள்வி கேட்கலாம். வார்டு கவுன்சிலரோட வேலை உங்கள் வார்டில் இருக்கிற அடிப்படை தேவைகளுக்கு சபையில் பேசி அதற்கான நிதியை பெற்றுத்தருவது தான். அவங்க உங்களோட எஜமானர்கள் இல்லை. உங்களுக்காக சேவை செய்ய நீங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போன்ற தகவல்களை நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.